ஹாய் ஹலோ மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம வெள்ளங்கிரியோட ஷார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாங் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் எண்டு கார்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்க, இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் வீடியோவை தான் பார்க்க போகிறோம்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடிவாரத்தில் இருக்க வெள்ளங்கிரி ஆண்டவரை தாங்க. அவரை பார்த்துட்டு தான் நம்ம மலையை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மகளே, மலை ஏறும் போது என்ட்ரன்ஸ்லேயே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம பேக்கை செக் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் எதாவது எடுத்துகிட்டு போகிறீங்களான்ட்டு. அது செக் பண்ணி முடித்தோடனே பக்கத்துலேயே வந்து ஒரு அம்மன் இருப்பாங்க. அம்மன் சாமியை வந்து நீங்கள் தரிசிச்சுட்டு கீழே இருக்க சிவனை நீங்கள் பார்த்துட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மலை கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும். இந்த மலையோட ஹெண்டு எங்கே இருக்குன்னா மேலே இருக்க வெள்ளை விநாயகருங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு மலை ஏறி போய் அங்கே இருக்க விநாயகரை பார்த்தோன்னே நீங்கள் ஏறி வந்த அந்த களைப்பெல்லாம் போயிடுங்க. ஏங்க பெல் அடிங்க யாராவது. நம்ம ரெண்டாவது மலை ஏற ஆரம்பித்தாச்சு. இந்த மலை ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமவெளியாக தான் இருக்கும். போக போக தான் இந்த மலை ஏற்றம் இறக்கம் வழுக்குப்பறையெல்லாம் இங்கே தான் இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா போக போக பார்த்துட்டே போகலாம். மகளே, ஃபஸ்ட்டு இது வந்து வழுக்குப்பறையாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் படிக்கட்டு போட்டிருக்காங்க போல். வரட்டுங்களா? வழுக்கு பாறை. நம்ம மூணாவது மலையில் இருக்க பாம்பாட்டி சித்தர் குகைக்கு வந்தாச்சுங்க. இந்த குகைக்குள்ளே தான் பாம்பாட்டி சித்தர் வழிபட்ட சிவலிங்கம் இருக்குது. வாங்க நம்ம போய்ட்டு அந்த சிவலிங்கத்தை பார்க்கலாம். நம்ம மூணாவது மலையிலேருந்து நாலாவது மலைக்கு போகிற வழியில் தான் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. நீங்கள் வெள்ளங்கிரிக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த வியூ பாயிண்ட்டை வந்து பார்த்துட்டு போங்க. இங்கேருந்து பார்த்தா கீழே இருக்க அந்த ஆதியோகா சிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தெரியுங்க. இது வந்து ஜீவசமாதின்னு நினைக்கிறேன், ஒட்டன்சத்திர. நாம் நாலாவது மலையிலேருந்து அஞ்சாவது மலைக்கு போகிற வழியில் நடுவில் இருக்க ஒட்டன்சித்தரோட ஜீவசமாதி இருக்க இடத்துக்கு வந்திருக்கோங்க. இந்த இடத்துல தான் ஒட்டன்சித்தர் வந்து ஜீவசமாதி வந்து அடைஞ்சிருக்காரு. ஒட்டன்சித்தர் தான் அதிலே போட்டிருக்காரு பாருங்க. அஞ்சாவது மலையிலேருந்து ஆறாவது மலைக்கு போகிற வழியில் ஏழாவது மலையோட வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியுங்க. இவ்வளோ தூரம் வெயிலில் நடந்து வந்த நமக்கு இந்த ஆறாவது மலையில் இருக்க ஆண்டி சுனியை பார்த்த உடனே தான் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க. இந்த குளத்தில் குளிச்சுட்டு இங்கே இருக்க சிவனை வழிபட்டுட்டு இங்கேருந்து நம்ம ஏழாவது மலைக்கு போக ஆரம்பிக்கலாங்க.
6வது மலையிலேருந்து குளிச்சுட்டு 7வது மலையை நோக்கி நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 7வது மலையோட அடிவாரத்தில் தான் இந்த விநாயகர் கோயில் இருக்குது. கண்டிப்பாக இந்த விநாயகர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாமே சொல்கிற மாதிரி இந்த 7வது மலை ரொம்பவே ரிஸ்க்கான மலை தாங்க. ஆனால் இந்த 7வது மலை நீங்கள் ஏறி முடிச்சிட்டிங்கன்னா இங்கே இருக்க வெள்ளங்கிரி ஆண்டவரோட பூரண அருள் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு தாங்க அர்த்தம். ஆமாங்க, நிறைய பேரால் இந்த ஃபஸ்ட்டு மலையே ஏற முடியறதில்ல. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து 7வது மலை வரைக்கும் ஏறி வந்திருக்கீங்க. அது நம்ம வெள்ளங்கிரி ஆண்டவரோட அருள் இருந்தால் மட்டும்தாங்க இங்கே வர முடியும். இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கான பலன் இப்போ கிடைக்க போதுங்க. நம்ம இப்போ வெள்ளங்கிரி ஆண்டவரை பார்க்க போகிறோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.